ஹலோ காய்ஸ், போன வீடியோவில் நம்ம பார்த்தீங்கன்னா டெம்பரரியாக ஒரு லேடர் ரெடி பண்ணியிருந்தோம். அந்த லேடனுக்கு கேஜுவல் போட டெஸ்ட் பண்ண ரெடி பண்ணிட்டோம். அடுத்த வேலை என்ன, டிராக்டர் ரெடி பண்ண வேண்டியதான். டிராக்டர் ரெடி பண்ண முன்னாடி இப்போ தான் ஃபஸ்ட் நம்ம சேனலை பார்க்கணும், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் நல்லா வச்சுருங்க. பேட்டரி 12 வாட்ஸை கனெக்ட் பண்ணிட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம டிஸ்யூவர் ஆன் பண்ணிட்டோம். அதுக்கடுத்து போயிட்டு பேட்டரி கனெக்ட் பண்ண வேண்டியதான். அது எதுக்கு பார்த்தீங்கன்னா ரிமோட்டுக்கு தான். ரிமோட்டில் கனெக்ட் பண்ணிட்டு ரிமோட் ஆன் பண்ணால் ரிமோட் ஆன் ஆயிடுச்சு. இதுக்கு நம்ம 6 சேனல் தான் யூஸ் பண்ண போகிறோம். அப்புறம் மகேந்திரா டிராக்டர் இல்லாமல் புதுசாக நம்ம ஜாண்டி டிராக்டர் பர்ஃபார்மன்ஸ் அதிகமாக இருக்கும்னு சொல்லிட்டு ஜாண்டியர் எடுத்து வந்திருக்கோம். ஜாண்டியரில் பார்த்தீங்கன்னா டெய்லர் கனெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். டெய்லர் எதனால் கனெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா, டெய்லர் கனெக்ட் பண்ணி தான் நம்ம கேஜியில் வந்து டெய்லரில் வச்சு தூக்கிட்டு போகிறோம். நம்ம டெய்லரில் கனெக்ட் பண்ணுறதுக்குள்ளே போதும்னு ஆயிடுச்சு. இது மேலே போட்டால் கீழே போகுது, கீழே போட்டால் மேலே போகுது. ஒரு வழியாக பொறுமையாக இருந்து டெய்லரில் கனெக்ட் பண்ணிட்டோம். டெய்லரில் கனெக்ட் பண்ணியாச்சு. அடுத்து என்ன, கேஜிவில் ஒன்று தூக்கி உள்ளே வைக்க வேண்டியதான். ஒன்று தூக்கி உள்ளே வச்சுக்க வேண்டியதான். நம்ம கேஜிவிலுக்கு என்ன கலர் அடிக்கலான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து பிளாக் அடிக்கலான்னு நினச்சிட்ருக்கேன். ஆனால் பிளாக் செட் ஆகுமான்னு தெரில. உங்களுக்கு ஏதாவது கலர் ரெக்கமெண்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸில் தட்டி விட்டு போயிருங்க. கேஜிவில் தூக்கிட்டு போயிட்டு இருக்குள்ள மேலே மேட்டில் பார்த்தீங்கன்னா பிடிங்கிட்டு கீழே வந்து போச்சு கேஜிவில். அதை தூக்கி வச்சு திருப்பி வச்சு சைடில் ஒரு கீழே உருவாமக்க கல்லை வச்சிட்டோம். நம்ம மகேந்திர டிராக்டரி என்ன பிரச்சனை வச்சோ அதே பிரச்சனை நம்ம ஜாண்டியில் வந்திருக்கு. ஆல்ரெடி நம்ம ஜாண்டியரை பற்றி ஏகப்பட்ட வீடியோ போட்டுருப்போம். மகேந்திர டிராக்டரி ஸ்டேரிங் பிரச்சனை பெரிய பிரச்சனை இருந்துச்சு. அப்புறமேல தான் நம்ம கண்டே பிடிச்சோம் எப்படி போட்டால் கரெக்டாக ஒன்று. அடுத்த பிரச்சனை ஜாண்டியரில் இருந்துச்சு. ஜாண்டியர் கொஞ்சம் ஆல்ட்ரேஸ் பண்ணியிருக்கோம், லைட்டாக வளையுது. இன்னும் நம்ம ஓட்ட தான் எந்த இடத்துல வந்து இடிக்குது என்னங்கிறத கண்டுபிடிக்க நம்ம வந்து எந்த அளவுக்கு வந்து ஜாண்டியர் ஓட்டுறோம் அந்தளவுக்கு தெரிவிக்கும். சரி, வளவலான்னு பேசாமல் வீடியோக்குள்ளே போவோம். ஒரு வழியாக எந்த ஸ்பாட்டுக்கு வந்து கேஜிவில்லாம் கனெக்ட் பண்ணுமோ அந்த ஸ்பாட்டுக்கு கொண்டு வந்து வண்டி நிப்பாட்டாச்சு. அடுத்து இழுக்கிறது எல்லாத்தையும் பார்த்து டிஸ்கனெக்டிவ் பண்ணிட்டோம். டெய்லரை கனெக்ட் பண்ணிட்டு அடுத்து என்ன, ஸ்பேனரை போட்டு 14 ஸ்பேனரை போட்டு பார்த்தீங்கன்னா இருக்கிற நம்ம டயர் புதுசாக செஞ்சோம்ல அதை கழட்ட ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா வந்து இந்த டயரை கழட்டிட்டு தான் கேஜுவல் போட போகிறோம். இந்த கேஜுவல் போடுறதுக்கு இந்த கேஜுவலை பற்றி ஏகப்பட்ட ஐ திங்க் நாம் தான் வந்து தமிழ்நாட்டிலேயே ஃபஸ்ட்டு கேஜிவியில் நம்ம சின்ன வண்டிக்கு செஞ்சுருக்கோம். ஏன்னா நீங்கள் வந்து பெரிய டிராக்டரி 45 ஹெச்பிக்கு மேலே போனீங்கன்னா அதுக்கும் கேஜிவில் இருக்கும். அதே வந்து நம்ம பவர் டில்லருக்கு போனீங்கன்னா அதுக்குமே கேஜிவில் இருக்கும். ஆனால் நாம் வண்டிக்கு கேஜிவில் ஃபஸ்ட்டு தமிழ்நாட்டிலேயே நாம் தான் செஞ்சிடறோம். அதுவும் தமிழில். அதுவும் எப்படி செய்கிறன்னு நம்ம டீச் பண்ணியிருக்கோம். அதை பார்க்காம இருந்தால் நம்ம ஷார்ட்ஸில் போய் செக் பண்ணி பாருங்கள். அடுத்து வந்து நட்டு போட்டு ஃபுல்லாக டைட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஒரு சைடு பார்த்திங்கன்னா ரிஞ்சு ஸ்பேனரு, ஒரு சைடு வந்து நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற ஸ்பேனரு, ஒரு சைடு பார்த்திங்கன்னா வந்து கனெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் பிவிசி பைப் வச்சு தான் செஞ்சுருக்கோம். நம்ம ஏகப்பட்ட டிராக்டரி செஞ்சதில் நம்ம கடைசியாக இப்போ செஞ்சதில் நம்ம ஜாண்டியர் தான் வந்து நிப்பாட்டி வச்சுருக்கோம். அதுக்கடுத்து 2 ட்ரக்கு செஞ்சோம். நம்ம ட்ரக்கு வீடியோ பார்க்கணும் அப்படின்னாலும் மறக்காமல் நம்ம ஷார்ட்ஸில் போய் செக் பண்ணி பாருங்கள். எந்த மெஷர்மெண்ட்டை செஞ்சோம் என்னங்கிறது ஃபுல் வீடியோ இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு வழியாக வந்து 2 பக்கம் கேஜிலும் போட்டாச்சு. அடுத்து ஸ்பேனரை போட்டு ஃபுல்லாக டைட் பண்ணணும். எதனால் டைட் பண்ணுறோம்னா, டைட் பண்ணாமல் இருந்தால் கேஜுவல் பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல வந்து லாக் ஆகிடுச்சு அப்படின்னா திருப்பி ஒரு வீல் மட்டும் சுற்றும், ஒரு வீல் சுற்றாமல் இருக்கும். ஒரு வழியாக கேஜுவில் வந்து எல்லாத்தையும் வந்து டைட் ஒரு பக்கம் ஃபுல்லாக வச்சாச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா கேஜிவில் வந்து இந்த சைடு ஒரு ரைட் வச்சுட்டு அப்படின்னா நம்ம கேஜில் ஃபுல் வேலையும் முடிஞ்சு. நெக்ஸ்ட் நம்ம டெஸ்டிங் பண்ணுற வேலை மட்டும்தான். ஏன்னா வந்து இந்த மாதிரி டிராக்டருக்கு இது வரைக்கும் கேஜுவல் செஞ்சு டெஸ்ட் காணது யாருமே இல்லை. ஃபஸ்ட் டைம் நாம் தான் செய்ய போகிறோமா, அதனால் வந்து எப்படி ரிசல்ட் வரும், எப்படி உள்ளே போய் ஓட்ட போகுது எதுவுமே தெரியல. ஏன்னா முன்ன வந்து நம்ம ஷார்ட்ஸில் போட்டப்போ சும்மா மழை பெஞ்சப்போ சும்மா ஓட்டி காமிச்சோம். இப்போ என்ன பண்ணோம், நாம் அதுக்கான லேண்டையே ரெடி பண்ணி ஓட்ட போகிறோம். ஒரு வழியாக வண்டி மேலே ஏற்றணும். இந்த வீலில் கண்டிப்பாக வந்து இந்த வண்டி ஏறணும் அப்படிங்கிற கான்செப்ட் போனோம். கரெக்டாக லாக் ஆச்சு. ரிபேஸ் வந்து ஃபுல் த்ராட்டலில் போனோம். பார்த்திங்கன்னா வந்து குழி போட்டுகிட்டே இருந்தோம். ஒரு உள்ளே போயிடுச்சு. மகேந்திரா கொண்டு வந்தால் கண்டிப்பாக போயிடாது, ஜாண்டியர்னால தான் போகுது. பாருங்கள், அடி போலி பண்ணுதுங்க. நம்ம கஷ்டப்பட்டு நம்ம கேஜிவில் செஞ்சதுக்கு நம்ம வண்டி பாருங்கள் எப்படிலாம் பர்ஃபார்மன்ஸ் போட்டுட்டு போகுதுன்னு. பார்த்திங்கன்னா வண்டி பார்த்தீங்கன்னா சேர் மாதிரி ஒரிஜினல் டிராக்டர் எப்படி உள்ளே இறங்குமோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உள்ளே இறங்கிடுச்சு. இருங்க அந்த இடத்துக்கு போய் அந்த சைடு போய் ஃப்ரண்ட்டில் காமிருங்க எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஒரிஜினல் வயல் ஓட்டுற வண்டியெல்லாம் ஓட்டுறப்ப எந்த மாதிரி பிரச்சனை வருமோ அதே மாதிரி பிரச்சனை நம்ம ஜாண்டியருக்கு வந்திருக்கு. இதை பார்க்குறப்ப அவ்வளோ ஹாப்பினஸ்ஸாக இருக்குது. ஏன்னா வந்து இது மாட்டிச்சுன்னு சொல்லி சந்தோஷப்படுறதா வருத்தப்படுறதா இல்லை இது இப்படி சுற்றுறது சொல்லி சந்தோஷப்படுறதா தெரியல. பாருங்கள், அரை வண்டி எப்படி ஃபுல்லாகவே இறங்கிடுச்சு. ஏன்னா இந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் தள்ளுமான்னு எனக்கே தெரியல. பாருங்கள், ஃபுல்லாக வந்து சேர்த்து தள்ளிடுச்சு. அப்புறம் தூக்கி இந்த பக்கம் வச்சுட்டு இந்த சைடும் பார்த்திங்கன்னா வந்து ஓட்ட ஆரம்பித்தோம். இந்த சைடில் ஓட்டக்குள்ளே பார்த்திங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் சரியாக போட ஆரம்பிச்சிச்சு. ஆனால் ஒரு பிரச்சனையும் கையோடு சேர்ந்து வந்துச்சு. என்ன பிரச்சனை பார்க்குறீங்களா, உள்ளே இருக்கிற நம்ம கியர் பாக்ஸை கனெக்ட் பண்ணிக்கிற ஒரு பல்லு பார்த்திங்கன்னா நகர்ந்து வெளியே வர ஆரம்பிச்சிச்சு. எதுவும் பார்த்திங்கன்னா தண்ணியிலே ஊறிட்டுக்கனால பால்டர்ஸ் நகர்ந்து வெளியே வந்துடுச்சு. அதை சும்மா நம்ம கையிலே தட்டி விட்டு வந்து ஓட்டிகிட்டே இருக்கோம். அதனால் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வண்டி போயிட்டு இருந்துச்சு. ஆனால் ரொம்ப வந்து வண்டி ஃபுல்லாக முழுங்கிடுச்சு அப்படின்னா
அது திருப்பி கழட்டிட்டு வந்துடுது. ஆனாலும் இந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் போட்டு பார்க்கறதுக்கு அவ்வளோ ஹாப்பினஸ்ஸாக இருக்குது. அந்த ஒரே ஒரு பிரச்சனை இல்லாமல் இருந்துச்சுன்னா நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் ரொம்ப நேரம் வந்து வயல் ஓட்டு தள்ளியிருக்கலாம். அந்தளவுக்கு வந்து ரெடி பண்ணி வச்சுன்னு பாருங்கள். வண்டி பாருங்கள் எப்படி ஒரிஜினல் கேஜிவில் ஓடுறப்ப எந்த மாதிரி பிரச்சனை வருமோ அதே மாதிரி பிரச்சனை நம்ம ஜாண்டியருக்கு வந்துட்டுருக்கு. அவள் பார்க்கறதுக்கு பார்த்திங்கன்னா அவ்வளோ ஹாப்பினஸ்ஸாக இருக்குது. அது எப்படி சொல்கிறதுனே தெரியல. ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு கிரியேட் பண்ணி இவ்வளோ கேஜிவில் போட்டதுக்கு நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் கிடச்சிருக்கு.